அதானி குழுமம் இந்திய பங்குச்சந்தைகளில் முறைகேட்டிற்கு பயன்படுத்திய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மாதவி புச்சிற்கும் பங்குகள் இருந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாகவே அதானி குழும முறைகேடுகள் மீது செபி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் இந்திய பங்குச் சந்தைகளில் அதானி குழுமம் மேற்கொண்ட முறைகேடுகள் குறித்து தாங்கள் அறிக்கை அளித்து 18 மாதங்களாகியும் செபி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் நாடுகளில் உள்ள முகமூடி நிறுவனங்கள் மூலம் இந்திய பங்குச் சந்தைகளில் அதானி குழும பங்குகளை வாங்கி முறைகேடு செய்ததாக தாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருந்ததை ஹிண்டன்பர்க் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் முறைகேடு செய்ய அதானி குழுமம் பயன்படுத்திய பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் நிறுவனங்களில் கடந்த 2015ஆம் ஆண்டே செபியின் தலைவர் மாதவி புச் அவர் கணவர் தவல் புச்சிற்கு பங்குகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் கூறியுள்ளது. முதலீட்டு ஆதாரம் மாதச் சம்பளம் என்றும் தங்களது சொத்து மதிப்பு சுமார் 83 கோடி ரூபாய் என்றும் புச் தம்பதி கொடுத்த தகவல்களை ஆதாரத்தோடு ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ளது. செபியின் முழுநேர உறுப்பினராக 2017 ஏப்ரலில் மாதவி நியமிக்கப்படுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அவரது பெயரில் மொரீஷியஸ் நாட்டில் இருந்த பங்குகளை கணவர் தவல் புச் தனது பெயருக்கு மாற்றிக் கொண்டுள்ளார் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செபி முழுநேர உறுப்பினராக இருந்த போதே கடந்த 2018 பிப்ரவரியில் IIFL நிதி மேலாண்மை நிறுவனத்திற்கு கோரிக்கை மின்னஞ்சல் அனுப்பிய மாதவி புச் கணவர் பெயரில் உள்ள வெளிநாட்டு நிதி சுமார் 7.5 கோடி ரூபாயை திரும்ப பெற்றார் என்று தெரிவித்துள்ள ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானியின் வெளிநாட்டு நிறுவன பங்குதாரர்கள் யார் என்பதை செபி தெளிவாக குறிப்பிடவில்லை என்று உச்ச நீதிமன்றம் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. பங்குதாரர்களை கண்டுபிடிக்க விரும்பினால் மாதவி புச் கண்ணாடி முன்பு நின்று அந்த கணக்கை தொடங்கலாம் என்றும் ஹிண்டன்பர்க் விமர்சித்துள்ளது. முறைகேட்டில் செபி தலைவர் மாதவி புச் உடந்தை என்பதன் காரணமாகவே அதானி குழுமத்தின் வெளிநாட்டு நிறுவன பங்குதாரர்கள் மீது அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் ஹிண்டன்பர்க் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகளை செபி தலைவர் மாதவி புச் மற்றும் அவரது கணவர் தவல் புச் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். தங்களது நிதி பரிவர்த்தனைகள் அனைத்தும் திறந்த புத்தகமாக உள்ளது என்று இருவரும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். தங்களது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.